ராகி மாவில் இப்படின்னு செய்யலாங்க. அம்பட்டு ருசியாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். சலிச்சுக்கலாம். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொதிக்கிற வெந்நீரை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கிளறி கொடுங்க. கொதிக்கிற எண்ணெய் வெந்நீர்லாம் சேர்க்குறப்ப பார்த்து சேருங்க, கையில் பட்டுரும். நல்லா கலந்து கொடுங்க. மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாம். உருட்டி அது குட்டி குட்டி பால்ஸாக போட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 3/4 கப் கருப்பட்டி சேர்த்துருக்கேன். 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும். ஆவியில் வேக வச்ச பால்ஸை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதோட கருப்பட்டி பாலையும் சேர்த்து தேங்காய் பூவை அது மேலே ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது குட்டி குட்டி பவுல்ஸில் மாற்றி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. தேங்க்யூ.